அனைவருக்கும் வணக்கம். நான் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்தவள். என் பெயர் வசந்தா அம்பலவாணன். நான் சமீபத்தில் ஷீரடியில் நல்ல விதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நல்ல விதமாக அன்னதான சேவை, பூஜை, ஹோமங்கள் என அனைத்தையும் சிறப்பாக மக்கள் சார்பாக செய்து வருகின்ற சாய் மகிமா அன்னசேவா என்ற இயக்கத்தின் மூலம் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார்கள். அதனை பார்த்தேன். அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள செய்தி என்ன என்பதை கூறுவதற்கு முன்பு அந்த இயக்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் பூஜையானாலும் சரி, ஹோமமானாலும் சரி, அல்லது எந்தவித பிரார்த்தனை மக்கள் வைத்திருந்தாலும் அதை சிறப்பாக ஷீரடியில் பாபாவிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற அன்னதான சேவை என்னை மிகவும் சிலிர்க்க வைத்தது. யாருக்கு அன்னம் தேவைப்படுகின்றதோ, யார் உணவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சென்று சேர்ந்து அந்த உணவை வழங்குகிறார்கள். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான, உன்னதமான, மகத்துவமான ஒரு சேவையை மற்றவர்களுக்காக அவர்கள் செய்தாலும் அதை சிறப்பாகவே செய்து வருகிறார்கள். அப்படி அவர்களுடன் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. நானும் அவர்கள் மூலமாக ஒரு பூஜையில் கலந்து கொண்டேன். அந்த ஹோமம் ஒன்றில் கலந்து கொண்டு அதனால் பலனும் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் அவர்களுடன் எனக்கு ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக அவர்கள் அவ்வப்போது நல்ல வீடியோக்கள் இருந்தால் அதை எனக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படிதான் நான் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். அந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள செய்தி என்னவென்றால், ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக உருவெடுக்கும். அதாவது நாம் ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க, நாம் நாம் புண்ணியம் செய்து வாழ்க்கை நடத்தினோம்னா அந்த புண்ணியங்கள் உருவெடுக்கும். அந்த உருவெடுத்து நமக்கு தக்க சமயத்தில் ஒரு உதவியாக வந்து நிற்கும். அதுபோல நாம் பாவங்கள் அதிகமாக செய்திருந்தாலும் அவையும் ஒரு உருவெடுக்கும். அந்த பாவங்களும் நமக்கு ஒரு உருவெடுத்து தக்க நேரத்தில் நமக்கு அது தண்டனை அளிக்கும் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. அதுபோல எனது வாழ்விலும் அல்லது மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கும். நாம் ஏதாவது ஒரு விபத்திலிருந்தோ அல்லது ஆபத்திலிருந்தோ நாம் காப்பாற்றப்படும் போது நாம் என்ன சொல்வோம்னா, யார் செய்த புண்ணியமோ நான் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கேன், யார் செய்த புண்ணியமோ என் குடும்பத்தார் இந்த விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவோம். அப்போது யாரோ நம் முன்னோர்களோ அல்லது நாமோ யாரோ ஒரு புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் அது தக்க சமயத்தில் நமக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் நம்மை காப்பாற்றுகிறது. அது நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். அதுபோல் பாவங்களை அதெல்லாம் கர்மாக்களின் அடிப்படையில் வருவது என்பது தான் அவர் சொன்ன கருத்து. அந்த கருத்தின்படி தான் நாம் செய்கின்ற புண்ணியங்களும் சேமிக்கப்படுகிறது, நாம் செய்கின்ற பாவங்களும் சேமித்து வைக்கப்படுகிறது. அவை தக்க நேரத்தில் ஒரு உருவம் எடுத்து ஒரு மனித ரூபமாகவோ அல்லது ஒரு விலங்குகள் ரூபமாகவோ அல்லது ஒரு பறவைகளாகவோ நம் வாழ்க்கையில் குறுக்கே நமக்கு தக்க சமயத்தில் உதவியாகவும் அவை செய்கின்றன. சில நேரத்தில் அது நமக்கு தண்டனையையும் அளிக்கின்றன. அந்த வகையில் என்ன சம்பவம் நடந்தது என்றால், ஒரு 10-15 ஆண்டுகள் இருக்கும். என் கணவர் ஒரு சிறந்த சமூக சேவகர். மற்றவர்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஓடி சென்று உதவுவார். அந்த வகையில் அவர் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு முறை ஒரு பொது பிரச்சனைக்காக அவர் ஜெயிலுக்கு போகும்படியாக ஆகிவிட்டது. ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டார். எனவே அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைத்திருந்தது. எனவே நானும் என் மகளும் மட்டும் வீட்டில் இருப்போம். ஒரு முறை என் மகளை அழைத்து கொண்டு மயிலாடுதுறையில் உள்ள கதிராமங்கலத்தில் உள்ள ஒரு சூரியனார் கோவிலுக்கு சென்றிருந்தேன். கோவில் பிரார்த்தனைகள்லாம் முடித்துவிட்டு பேருந்தில் ஏறி மயிலாடுதுறை இறங்கினேன். அவ்வாறு இறங்கும்போது பேருந்தானது நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தாமல் கூட்டத்தின் காரணமாக சற்று முன்னரே நிறுத்திவிட்டார்கள். எனவே நான் இறங்கிவிட்டேன். என் மகளும் இறங்கி விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன்.
திடீரென்று என் மகளை இங்கு வந்து விட்டாளா என்று திரும்பி பார்க்கும்போது பார்த்தா பேருந்தில் ஒரே கூட்டம். பதறி அடித்துக்கிட்டு என்ன என் பொண்ணையும் காணுமேன்னு சொல்லி நான் ஓடி போய் அங்கே போய் பார்க்குறேன். அங்கே போய் பார்த்தா என் பொண்ணு ரத்த வெள்ளத்தில் அங்கே கொட்டி கிடக்கிற ஜல்லி மேலே கிடக்கிறா. அவள் கால் ஃபுல்லாக ஒரே ரத்தம். என்னால் தாங்க முடியல. என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது சுற்றி இருந்தவங்கெல்லாம் இந்த பொண்ணுடைய கால் மேலே வீல் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு எப்படி இருக்கும், பதஷ்டமாயிட்டு படபடப்பாயிட்டேன். நெஞ்செல்லாம் துடிக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. அவளை என்னுடைய மடியில் தூக்கி வச்சு போட்டுக்கிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எல்லோரும் இந்த பொண்ணை அழைச்சிட்டு நீங்கள் ஜிஹெச் போங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கால் ஒவ்வொன்று சொல்லிகிட்டு இருக்கிறம்போது திடீர்னு ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அறிமுகம் இல்லாத ஒருவர். அவர் ஒரு சிறு வயது தான், 25 வயது பையன்தான் அவர். வந்து அம்மாமா நீங்கள் ஜிஹெச்லாம் தூக்கிட்டு போக வேணாம், அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் நிறைய எதிர்பார்ப்பாங்க, கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்களை அலக்கழிப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கே போக வேணாம், இது சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியுது. எதுவாக இருந்தாலும் நம்ம ப்ரைவேட்டாக காட்டிப்போம், காட்டிட்டு அது பெருசாக எதுவும் இருக்காது, அப்படி எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. நான் யார் சொல்கிறத கேட்குறதுனே எனக்கு தெரியல. உடனே எதுவும் புரியாத அந்த நிலையில் வந்தவருடைய முகத்தை பார்க்குறேன். அவர் முகத்தில் ஒரு கருணை இருக்குது. அவரே என்னுடைய பார்வையை பார்த்த உடனே சொன்னார், அம்மா பயப்படாதீங்க, நான் சமூக சேவை செய்கிற ஆள் தான். நான் உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராமல் பார்க்கறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நிற்கிறார். நான் எதுவும் மறுப்பு எதுவும் சொல்லலை. எல்லாம் நடப்பதெல்லாம் அந்த பாபாவுடைய செயல்தான் நினச்சிட்டு எங்கள் பொண்ணை அப்படியே கைத்தாங்களாக தாங்கி ஆட்டோவில் உட்கார வச்சிட்டாரு. நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், அவரும் உட்காந்துக்கிட்டார். நேராக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவராக இருந்ததுனால அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு காயம் பஸ்லேருந்து விழுந்துருச்சு, நீங்கள் வந்து இதுக்கு முதலுதவி மட்டும் செய்யுங்க, என்ன நிலவரம்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் முதலுதவி செய்கிறார். செஞ்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாரு, ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் மருந்து மாத்திரை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி காலில் 2 3 இடத்துல பின்னு போட்டு மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்து எங்களை அனுப்பி வச்சுட்டார். அந்த பையன் அதோடு நிற்கலை, எங்களை அப்படியே அழைச்சிட்டு பார்த்தியாமா, இதை மாதிரி நீங்கள் ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா அவங்க என்னென்ன விளம்பரம் கொடுத்து என்னென்ன தொந்தரவுகளோ உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து அலக்கழிப்பாங்க, அதோடு உங்களை வந்து அலைய விடுவாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போய் ஆட்டோவில் போய் பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் 3 பேரும் போய் இறங்கிட்டோம். இறங்கினோடனே அவர் கேட்டார், அம்மாம்மா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்து காரைக்கால் போகணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஏறுப்போம், காரைக்கால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ் வந்தது. அந்த பஸ்ஸில் என்னையும் என் மகளையும் கைத்தாங்களாக அழைச்சிட்டு போய் பஸ்ஸில் உட்கார வச்சு அவருமே கூட வந்தார். கூட வந்து திருநள்ளாறில் இறங்கி நேராக பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு நான் போய் சேர்கிற வரைக்கும் என்னுடைய அவர் கூட வந்தார். கூட வந்தது மட்டும் இல்லாமல், அம்மா பார்த்துக்குங்க, மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கரெக்டாக கொடுங்க, நல்ல பொண்ணாக இருக்குது, அதுக்கு 10 நாளில் சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பரை எனக்கு கொடுக்குறாரு. நான் அவர் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பண்ணினாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு பணம் கொடுக்குறேன். வேண்டாம்மா எனக்கு பணம் வேணாம், இந்த பொண்ணு சௌகரியமாக நல்லா ஆகிட்டுனா ஃபோன் பண்ணுங்கள், அது போதும்னு சொல்லிட்டு 2 கையால் எங்களை பார்த்து கும்பிட்டுட்டாரு. நானும் பதிலுக்கு உருகி போய் அப்படியே கும்பிட்டேன். உண்மையிலே அவரை பார்க்கும்போது நம்ம செய்த உதவி, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செய்துட்ருக்கிற அந்த உதவி தான் ஒரு ரூபம் எடுத்து இவருடைய ரூபத்தில் எனக்கு வந்து உதவி செய்ததுங்கிறத அப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய கணவர் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய சுகத்தை பார்க்க மாட்டார், தன்னுடைய தூக்கத்தை பார்க்க மாட்டார், உடனே ஓடி போய் உதவுவார். இன்று வரையில் அந்த சேவை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கார். அதனால தான் அவர் இல்லாத அந்த நேரத்தில் அவரை மாதிரி யாரோ ஒரு உருவம் எடுத்து வந்து அதே சமூக சேவை செய்கிறவர்னு சொல்லி வந்து என் வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு அந்த உதவியை அவர் செஞ்சுட்டு போனார். அதனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, எல்லாருக்கும் நன்மைகள் தான் செய்யணும். நாம் செய்கின்ற நன்மைகளாக இருந்தாலும் சரி, தீமைகளாக இருந்தாலும் சரி, அவை சேமிக்கப்படும். தக்க நேரத்தில் அதுக்கு உருவம் எடுக்கும். நமக்கு ஒரு மனித ரூபமாகவும் அல்லது விலங்குகள், பறவைகள், எந்தோ ஒரு உயிரினங்கள் ரூபமாக வந்து நமக்கு தக்க உதவி அது செய்யும். அதை பாவங்கள் செய்திருந்தாலும் தக்க தண்டனையும் அது கொடுக்க தவறுவதில்லை. அதனால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும்னா அதுக்கு நாம் செய்கின்ற கர்மாக்கள் தான் காரணம். எனவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடிந்த வரையில் உடலாலோ அல்லது பணத்தாலோ அல்லது உள்ளத்தாலோ
நல்லதே செய்தோம்னா நல்லதே செய்வோம், நல்லதே நாம் அடைவோம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை வந்து நான் சாய் மகிமா அன்ன சேவாவினருக்கு அனுப்பணும்னு பிரியப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய சேவை பார்க்கும்பொழுது அவர்களோட தொடர்பு ஏற்பட்ட நாள்லேருந்து அவர்கள் செய்கின்ற அன்னதான சேவை, மற்ற ஹோமம் பூஜையெல்லாம் பார்க்குறேன். எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப நேர்த்தியாக, தன்னுடைய வீட்டு பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்வது போல் அழகாக செய்கிறாங்க. அது யாருக்கும் வராது. அந்த அருமையான அந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த நெஞ்சங்களுக்கு இதை நான் அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.